Now how to find a 3 by 3 determinant value. ஒரு 3 by 3 matrix ஓட determinant எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இது கொடுத்திருக்க matrix. அப்ப determinant of A equal to இந்த determinant A வந்து 6 waysல நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? First நான் என்ன பண்றேன்? R1 ways நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். புரியுதுங்களா? Finding determinant with respect to R1. R1 எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்? determinant value கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? அப்ப R1 வச்சு determinant கண்டுபிடிக்கனா என்ன பண்ணனும்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோல R1 ரோல ரோ 1ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். 3 இருக்கு. அடுத்து ஒரு 2 by 2 டிட்டர்மினன்ட் போட்டுக்கோங்க. அடுத்து இங்க இருக்கிற நம்பர் 1 வெச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 by 2 டிட்டர்மினன்ட். அடுத்து இந்த 2 ஒரு 2 by 2 டிட்டர்மினன்ட் அது கூட சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோவோட எலிமெண்ட்ஸ் கூட ஏதோ சம் டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அது என்ன டிட்டர்மினன்ட் பண்ண சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த ரோ இருக்கிற இந்த 3 இருக்கிற ரோ காலமை விட்டுருங்க. மீதி இருக்கிற 4 எலிமெண்ட்ஸ் எடுங்க. என்ன இருக்கு? 2 5 1 0. சரி, அடுத்து இப்போ இந்த 1 ஓட ரோ காலமை எலிமினேட் பண்ணுங்க. 1 இருக்கிற ரோ காலமை எலிமினேட் பண்ணா 2 5 4 0. அப்ப 2 5 4 0. அடுத்து இந்த 2 இருக்கு. இந்த 2 இருக்கிற ரோ காலமை விட்டுருங்க. ரோ காலம் விட்டா 2 2 4 1 வருது. 2 2 4 1. நம்ம இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? மைனஸ்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ இத கோஃபேக்டரா மாத்தணும். கோஃபேக்டரா மாறப்ப எதெல்லாம் சைன் மாறும்? பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு மாறும். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் தேர்ட் எலிமெண்ட்டும் சேஞ்ச் ஆகாது. செகண்ட் எலிமெண்ட்டும் சைன் மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படியே வச்சுக்கலாம். செகண்ட் எலிமெண்ட் சைன் +1 இருக்கு. அப்போ என்ன -1 மாத்திருங்க. தேர்ட் எலிமெண்ட் +2 இருக்கு. அப்போ +2ன்னு எழுதிருங்க. சரிங்களா? இப்போ இதை எவாலுவேட் பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு கிடைக்கிறதா பாத்தீங்கன்னா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி போறது? 3 into அப்ப என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ரோவோட எலிமெண்ட்ஸ் கூட அதோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். பாருங்க 3 அதோட மைனர் கோஃபேக்டர் இங்க 1. அப்ப நம்ம கோஃபேக்டர்னு எடுத்துக்கிறோம். அடுத்து 1 ஓட கோஃபேக்டர் வரப்ப சைன் மாறும். அப்ப -1 into இந்த மைனர் வேல்யூ போட்டா அது கோஃபேக்டரா மாறிடும். அப்ப 2 into அதோட கோஃபேக்டர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ரோவோட எலிமெண்ட்ஸ் கூட அதோட மைனஸை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சைனை அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் சைனை சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா செகண்ட் ஒன் சைன் மாறும், மைனஸ் ஆகும். தேர்ட் ஒன்னு அப்படியே வச்சுக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண கிடைக்கிறதா டிட்டர்மினன்ட் ஆஃப் A. அப்ப 3 into டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி வரும் இதுக்கு? 2 into 0 0, 1 into 5 5, அப்ப -5, -1 into இங்க 2 into 0 0, 4 into 5 வரும் -20. அடுத்து +2 into இங்க 2 into 1 2, 4 into 8, அப்ப -8 வரும். சிம்பிள் திங். இந்த டிட்டர்மினன்ட் நம்ம ஏற்கனவே நிறைய டைம் கால்குலேட் பண்ணிருக்கோம். அப்ப அதே போல தான். இப்போ 3 into -5, -1 into இது என்ன ஆகும்? -20, +2 into இது ரெண்டு சேர்ந்து கிடைக்கும் -6. இப்போ சிம்பிளை பண்ணுங்க. -15 +20 -12. அப்ப ஆட் பண்ணுங்க 20, இது ரெண்டு சேர்ந்தா -27. 20 -27. அப்ப என்ன வரும்பா? -7 தான் இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. அப்ப டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரோவோட எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு அதோட கோஃபேக்டர்ஸ் அது கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 ஓட மைனர் கோஃபேக்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப 3 ஓட மைனர் எப்படி கண்டுபிடிக்கும்? 3 இருக்கிற ரோ காலம் விட்டுட்டா 2510 2510. அப்ப 3 into இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 3 into 0 -5, 3 into -5 வந்து -15. செகண்டுக்கு வரும். இந்த எலிமெண்ட் எடுக்கிறப்ப சைன் மாத்தணும். ஏன்னா நம்ம கோஃபேக்டர் தான் மல்டிப்ளை பண்றோம். கோஃபேக்டர் பார்க்கறப்ப இதோட சைன் மாறும். அப்ப இது -1 வந்துரும். அப்ப இந்த 1 இருக்கிற ரோ காலம் எலிமினேட் பண்ணா 2 5 4 0. ஆல்வேஸ் இந்த செகண்ட் 3 by 3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா செகண்ட் என்ட்ரியோட சைனை மாத்துங்க. அப்பதான் உங்களுக்கு கோஃபேக்டர் கிடைக்கும். ரைட். அப்போ இது 1 எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ல அதை ரெண்டு விட்டா 2 5 4 0 மட்டும் எடுக்கணும். 2 5 4 0. இப்போ இதுக்கு என்ன பண்றோம்? கிராஸ் பண்ணா 2 into 0 0, 4 into 5 20. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணா 0 -20. அடுத்து +2 எடுக்கிறோம். அந்த 2 into இந்த 2க்கு என்ன பண்ணணும்? சைன் மாறாத அப்படியே வச்சுக்கணும். +2. அப்ப இந்த ரோ காலம் விட்டுட்டோம்னா 2 into 1 2, 4 into 2 8. அப்ப 2 -8. என்ன -6 வந்துச்சு. இப்போ எதனா மல்டிப்ளை பண்ணா +20 -12. சிம்பிளி பண்ணா இடம் -7. இதுதான் இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. அப்ப 3 by 3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஆன்சர் நமக்கு -7 நான் 0 வந்திருக்கு. இட் மே பி 0 வரலாம், இல்ல பாசிட்டிவ் வரலாம். ஏதோ ஒரு ஆன்சர் இது பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் 0 வரணும். சரிங்களா? ரைட். இப்போ எக்ஸாம்பிள் 1.4 பார்க்கலாம். அதுலயும் டிட்டர்மினன்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்போ எவாலுவேட் சொல்லி ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3 by 3 டிட்டர்மினன்ட்டை நம்ம எவாலுவேட் பண்ணணும். என்ன பண்ண சொல்லியிருக்கேன் நானே? எக்ஸ்பேண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு R1. நம்ம எப்படி வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பட் R1 வைஸ் தான் மோஸ்ட்லி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும். இதை காலம் வைஸ் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். தேர்ட் காலம் எடுத்தால் நமக்கு ஆன்சர் சடனாக கிடைக்கும். நான் அதுவும் எப்படி பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்பேண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு
R1 எடுத்துட்டு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ R1ல என்னென்னலாம் இருக்குது? 1 அது ஒரு டிட்டர்மினன்ட் மைனர் வேல்யூ, அது கோஃபேக்டராக மாறிடும். அடுத்து இந்த எலமெண்ட் இருக்கிறப்போ -2, ஏன்னா செகண்ட் எலமெண்டோட சைன் மாறும் கோஃபேக்டர் பார்க்குறப்போ 2 இன்ட்டு அதுக்கு ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ. அடுத்து ப்ளஸ்ஸுக்குன்னா ப்ளஸ்னா ஆஸ் இட் இஸ் 4 இன்ட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்துடும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து மைனர் வேல்யூஸ். எதோடது? இதோட மைனர் வேல்யூ. அடுத்து 2ஓட மைனர் வேல்யூ. இங்கே சைன் மாத்திரம் அது கோஃபேக்டராக மாறிடும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து கோஃபேக்டர் மைனர் ஈக்குவல், தேர்ட் எலமெண்ட்லேயும் கோஃபேக்டர் மைனர் ஈக்குவல். ஏன்னா சைன் மாறுறது தான் நமக்கு கோஃபேக்டரு. இங்கே ரெண்டுக்கும் ப்ளஸ் வரும். அப்போ வந்து ஆஸ் இட் இஸ் மைனரே கோஃபேக்டர் ஆக்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன் மாத்திரம்னா அந்த மைனர் வந்து கோஃபேக்டராக மாறிடும். ரைட், இப்போ இந்த 1ஓட மைனர் பார்க்குறோம். 1க்கு என்னென்ன எலமெண்ட் வரும்? 3 0 1 0 வரும். 3 0 1 0. 2க்கு எடுத்தோம். 2 வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமில் விட்டுட்டோம்னா -1 0 4 0 வரும். அடுத்து 4 வந்து எங்கே இருக்குது? -1 3 4 1 வரும். சரிங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணும். 1 இன்ட்டு லீடிங் டயகனல் 0 செகண்ட் டயகனல் 0 0 -0 -2 இன்ட்டு லீடிங் டயகனல் 0 செகண்ட் டயகனல் 0 தான். அடுத்து ப்ளஸ் 4 இன்ட்டு -1 இன்ட்டு 1 -1 4 இன்ட்டு 3 -12. அப்போ என்ன பாருங்க? 0 -0 ப்ளஸ் 4 இன்ட்டு -13 வந்துருச்சு. அப்போ 4 இன்ட்டு -13 எவ்வளோ வருமா? 40 52. அப்போ ஈக்குவல் டு -52. அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வருது? இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு -52ன்னு வருது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? திஸ் இஸ் வெரி ஈஸி. இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? மேட்ரிக்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து மேட்ரிக்ஸோட டைப்ஸ் பார்த்தோம். அடுத்து டிட்டர்மினன்ட்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ டிட்டர்மினன்ட்ல மைனர்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்தது கோஃபேக்டர்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் அந்த மைனர் கோஃபேக்டர் வேல்யூ வச்சுட்டு ஒரு டிட்டர்மினன்ட்டை எப்படி எவாலுவேட் பண்ணுறது, ஒரு 3/3 டிட்டர்மினன்ட் கொடுத்தா ஹவு டு எவாலுவேட் இட்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெரி பேசிக்கானது டிட்டர்மினன்ட்ஸில் இதுதான். இதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் ஹையராக ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். இதை நீங்கள் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்டு ப்ரூஃப் இல்லாமல் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வித்தவுட் ப்ரூஃப். அப்போ நம்ம கொஸ்டினில் வந்து கேட்க மாட்டாங்க இதை. ஏன்னா கேட்டால் என்ன பண்ணலாம்? ப்ராப்பர்ட்டிஸை ஹெட்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் அப்படியே கொடுத்துட்டாங்க, ப்ரூஃப் தேவையில்லை. பட் பியூர் மேக்ஸ் போகிறப்ப உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஜென்ரல் மேக்ஸில் ப்ராப்பர்ட்டிஸை கொஸ்டினாகவே கேட்டிருப்பாங்க. இங்கே நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வித்தவுட் ப்ரூஃப்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஜஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் 7 நம்ம எப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா போதும். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட். அப்போ இந்த டிட்டர்மினன்ட்ஸுக்குன்னு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னென்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் இங்கே வித்தவுட் ப்ரூஃப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு அதை நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். எப்படி தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ரூஃப் இங்கே நாட் நெசசரி. ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க வித்தவுட் ப்ரூஃப்னு. சப்போஸ் இஃப் யூ ஆர் ஈகர் டு நோ த ப்ரூஃப்னாக்க, அந்த ப்ரூஃப் உங்களுக்கு வேணும்னாக்க நீங்கள் நம்ம சேனலில் போய் விநாயக் மேக்ஸ் பி சேனலில் போயிட்டு நீங்கள் 11th மேக்ஸ் இருக்கும். 11th மேக்ஸில் சாப்டர் 7 பார்த்தீங்கன்னா அதில் மேட்ரிசஸ் தான். அதில் ஹாஃப் ஆஃப் த பார்ட் அவங்களுக்கு மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட்ஸ் தான். பட் அதில் கொஞ்சம் அதிகமான சம்ஸ் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரூஃபோட நான் அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா there are 7-8 ப்ராப்பர்ட்டிஸ் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ப்ரூஃபே இருக்குது. வேணா நீங்கள் அதை வச்சு படிச்சுக்கலாம். என்ன பண்ணலாம்? 11th மேக்ஸை டிஎன் சமைச்சர் 11th மேக்ஸில் டிட்டர்மினன்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டிட்டர்மினன்ட்ஸில் அந்த 8 ப்ராப்பர்ட்டிஸையும் நான் என்ன பண்ணியிருப்பேன்? ப்ரூவ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ப்ரூஃபோடு நான் கொடுத்துருக்கேன். நான் வேணால் பின்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். இல்லை பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். நம்ம விநாயக் மேக்ஸ் பியில் போய் என்ன பண்ணுங்கள்? பிளேலிஸ்ட் இருக்கும். ஹோம்க்கு அப்புறம் வீடியோஸ் இருக்கும். வீடியோஸ்க்கு அடுத்து பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா 11th மேக்ஸ்னு இருக்கும். 11th மேக்ஸ் டிஎன் சமைச்சர் 11th மேக்ஸ்னு இருக்கும். அது உள்ளே போங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்டை 8 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நியர்லி 8மே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரூஃபை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ப்ரூஃப் இல்லாமல் நம்ம இது வந்து ஓவரலாக வந்து எப்படி இந்த ரிசல்ட் இருக்குங்கிறத மட்டும் நம்ம சொல்ல போகிறோம். ப்ராப்பர்ட்டி இப்போ ப்ராப்பர்ட்டி 1 பார்த்தீங்கன்னா the value of determinant is unaltered when its rows and columns are interchanged சொல்லியிருக்காங்க. என்னது? value of determinant is unaltered. DET ன்னு போட்டால் determinant படிச்சுக்கோங்க. determinant is unaltered. எப்போ மாறாமல் இருக்குமாமா? when its rows and columns and columns are interchanged. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து அன்ஆல்டர்ட் மாறாது. எப்போ மாறாமல் இருக்கும் அப்படின்னாக்க இட்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸாக இன்டர்சேஞ்ச். ரோவெல்லாம் காலமாகவோ
காலமெல்லாம் ரோவாக நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அதோட வேல்யூ மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடி ஒரு சம் பார்த்தோம், என்னது 1 2 4 -1 3 0 4 1 0ன்னு பார்த்தோம். சரிங்களா? இதோட வேல்யூ எவ்வளோ பார்த்தோன்னா -52ன்னு வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரோவெல்லாம் காலமாக மாற்றுறோம். அப்போ ஒரு டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம். 1 2 4 -1 3 0 4 1 0. இப்போ நம்ம இதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சாலும் இதே ஆன்சர் தான் வரும் அப்படின்னு சொல்கிறதா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. புரியுதுங்களா? ஒரு டிட்டர்மெண்ட் ரோவெல்லாம் காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சாலும் அந்த ஒரிஜினல் டிட்டர்மெண்ட் வேல்யூ தான் அப்படியே வரும்னு சொல்கிறதா. புரியுதுங்களா? அப்போ வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் இஸ் அன்ஆல்டர்ட் when its rows and columns are interchange. ரோஸ் எல்லாம் காலம்ஸாவோ இல்லை காலம்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் ரோஸாவோ நம்ம மாற்றிட்டு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சாலும் இந்த ஒரிஜினல் டிட்டர்மெண்ட் வேல்யூ அதுவும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறதா ஃபஸ்ட்டு. ரொம்ப ஈஸி இது, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அவ்வளோதான். பட் அங்கே போகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா டிட்டர்மெண்ட் எடுத்து அப்புறம் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டியிருப்போம். பட் இங்கே நம்பர்ஸில் இருக்குது, அங்கே ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணி காட்டியிருப்போம். பார்த்துக்கலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவும் ரொம்ப ஈஸி. 2 rows and columns of a determinant are interchanged if 2 rows and columns only 2 row அல்ல 2 columns மட்டும் interchange பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்குமா, the value of the determinant changes only in sign. அப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, பட் அதோட சைன் மட்டும் மாறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டிட்டர்மினன்ட் எடுத்திருக்கோம், இதோட வேல்யூ -52ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 rows or columns of a determinant are interchanged. இந்த காலம்ஸ் ப்ராக்கெட்டில் கொடுப்பாங்க, அப்போ படிக்கிறப்போ ஆர்னு படிச்சுக்கணும். சரிங்களா? 2 rows or columns of a 2 rows or 2 columns of a determinant நம்ம interchange பண்ணோம்னா அப்போ என்ன ஆகுனா value of a determinant changes only in sign. இதோட சைன் மட்டும் தான் மாறும், வேல்யூ மாறாதுங்கிறாங்க. இப்போ நான் இந்த டிட்டர்மினன்ட்டை எப்படி எடுக்கிறேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை நான் அப்படியே வச்சுட்டேன், செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுனாக்க 4 1 0 -1 3 0ன்னு மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ இந்த 52ஓட வேல்யூ மாறாது, ஆனால் அந்த -52ங்கிறது என்னவோ மாறுமாங்க +52ஆக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு டிட்டர்மினன்ட்டில் 2 ரோவை நம்ம ஒரு தடவை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா அதோட சைன் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொரு தடவை மாற்றுறேன் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க, இப்போ A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 நான் ஒரு டிட்டர்மினன்ட் எடுத்திருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டிட்டர்மினன்ட்டோட லாஸ்ட் 2 ரோவை மட்டும் மாற்றுறேன். அப்போ C1 C2 C3 B1 B2 B3 A1 A2 A3 அப்படியே இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோவாக இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இதை நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டேன்னா இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் -x. அப்போ எங்கெல்லாம் வந்து 2 ரோவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போ அந்த டிட்டர்மினன்ட்க்கு முன்னாடி ஒரு சைன் -1 வந்து வரணும், ஏன்னா அந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதை நான் எக்ஸ் இல்லாமல் எடுத்துட்டேன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட். இது எப்படி எழுதலாம்னா இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ. என்னது A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 என்ன பண்ணியிருக்கோம், இதோட 2 ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இந்த டிட்டர்மினன்ட்டோட சைன் மட்டும் மாறும். புரியுதுங்களா? அப்போ இதோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்தா இதோட வேல்யூ என்ன கிடைக்கும் -x இருக்கும். அதான் இங்கே பார்த்தோம், இது -52 வருது. நான் இந்த 2 ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சேன்னா என்னவா வருமா, +52ஆக வரும். அப்போ எங்கெல்லாம் 2 ரோவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோமோ அங்கெல்லாம் அந்த டிட்டர்மினன்ட்டோட சைன் மாறுங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வெரி ஈஸியான ப்ராப்பர்ட்டி. என்னன்னாக்க இஃப் டிட்டர்மினன்ட் ஹேஸ் 2 ஐடென்டிக்கல் ரோஸ், என்ன இருக்கணும் 2 ஐடென்டிக்கல் ரோஸ் ஆர் காலம்ஸ் இருக்கலாம். அப்போ 2 ரோ வந்து ஒரே மாதிரி ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரி ரோ ஃபார்ம் ஆகிருக்கணும். ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி ரோ 2 ரோ இருக்குது, அல்ல 2 காலம் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதோட வேல்யூ டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆகிடுமா 0 ஆகும். டிட்டர்மினன்ட் இஸ் 0. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நான் 2 ரோ ஒரே மாதிரி எடுக்கிறேன், 1 2 3 5 7 -9 திரும்ப 1 2 3ன்னு எடுக்கிறேன். இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா அது 0, நீங்கள் ஒர்க் பண்ணவே வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா 2 ரோஸ் எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்குது. இப்போ 2 ரோஸ் ஆர் ஐடென்டிக்கல், தென் த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. அப்போ ஒரு டிட்டர்மினன்ட்ல 2 ரோ ஈக்குவலாக கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக டிட்டர்மினன்ட் 0ன்னு நம்ம ஒர்க் பண்ணிடலாம். சரி, அடுத்து 2 காலம்ஸ் கூட இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னது 2 5 7 திரும்ப 2 5 7 இருக்குது, அடுத்து 1 1 0ன்னு இருக்குது. அப்படின்னா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. இங்கே எந்த 2 ஈக்குவலாக இருக்குது, R1 இது ஐடென்டிக்கல் சிம்பிள் 3 லைன் போட்டால் ஐடென்டிக்கல் டு R3, R1 R3 ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போ டிட்டர்மினன்ட் 0. இங்கே பார்த்தீங்கன்னா C1 ஐடென்டிக்கல் டு
C2 இங்கே C1 C2 ஐடென்டிக்கல். இது ரீசன் எழுதுறோம். since R1 identical to R3 இங்கே since C1 identical to C2. அப்போ ஒரே மாதிரி ரோ ஃபார்ம் ஆகுது, ஒரே மாதிரி காலம் ஃபார்ம் ஆயிருக்கு, 2 காலம்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது, அல்ல 2 ரோஸ் ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படின்னாவே இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகும். 2 ஆர் மோர், இப்போ 3 வந்தாலும் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 தான் வரும். 3 ரோஸ் ஐடென்டிக்கலாக இருந்தாலும் 0 தான், 3 காலம்ஸ் ஐடென்டிக்கலாக இருந்தாலும் 0 தான். அப்போ மினிமமாக 2 ரோஸ் ஐடென்டிக்கலாக வந்துட்டாவே டிட்டர்மினன்ட் 0. அப்போ 3 ரோஸ் வந்தால் சார் என்ன சார் ஆகும்? 3 ரோஸ் ஐடென்டிக்கல் வந்தாலும் அதோட வேல்யூ 0 தான். அப்போ மினிமம்க்கு தான் சொல்லியிருக்காங்க டிட்டர்மினன்ட் ஹேஸ் 2 ஐடென்டிக்கல் ரோஸ் ஆர் காலம்ஸ், then the value of the determinant is 0 ன்னு சொல்லியிருக்காங்க. this is very simple. அப்போ 2 ரோ ஐடென்டிக்கலாக பார்த்தா டிட்டர்மினன்ட் 0 போடலாம், 2 காலம் ஐடென்டிக்கலாக பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருந்தாலும் டிட்டர்மினன்ட்டை 0 போடலாம். அதான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் 4, தேர்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க. ப்ராப்பர்ட்டி 4ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, for all the elements of a row or column of a determinant are multiplied by a constant k, then the value of the determinant is multiplied by k. இப்போ நம்ம முன்னாடி ஒரு சம் பார்த்தோம். என்ன பார்க்கணும்னா ஒரு சம் பார்த்தோம். 1 2 4 -1 3 0 4 1 0. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணோம்? -52ன்னு கால்குலேட் பண்ணோம். சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா all elements of a row, ஒரு ரோலையோ அல்ல காலம்லையோ இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும், ஆல் எலமெண்ட்ஸையும் என்ன பண்ணுறோம்? கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணுறோம். கேன்ற ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணுறோம். கேங்கிற நான் ஜீரோ கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்னாகும்? மல்டிப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 × 1 2, 2 × 2 4, 4 × 8. அப்போ இது என்ன ஆகும்? ரிமைனிங் 2 ரோஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்படின்னா இந்த ஆன்சர் என்னாகும்? -52 இன்ட்டு இங்கே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் என்னாகும்? 2ஆல் மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் திரும்ப செகண்ட் ரோ மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? திரும்ப அது மல்டிப்ளை ஆகும். இப்போ நான் செகண்ட் ரோ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன ஆகிடும்? -3 9 0 வரும். அப்போ இங்கே ஆன்சரில் என்ன உங்களுக்கு ஒரு 3 வந்து மல்டிப்ளை ஆகும். அப்போ சிம்பிள் திங் இது என்னன்னாக்க, ஒரு ரோல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த டிட்டர்மினன்ட்டோட ஆன்சரும் சேம் கான்ஸ்டன்டால மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? வெரி ஈஸி. ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 பாருங்க. if any two rows or columns of a determinant are proportional, then the value of the determinant is 0. என்ன சொல்லிருக்காங்க? any two rows or columns of a determinant are proportional. ஒரு டிட்டர்மினன்ட்டோட 2 ரோவோ அல்ல காலமோ ப்ரொபோர்ஷனல். அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ப்ராப்பர்ட்டி நம்பர் 4ல பார்த்தோமா, 3ல பார்த்தோம். என்ன பண்ணோம்? ஐடென்டிக்கல் ரோஸ்ன்னு பார்த்தோம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 3ல ஐடென்டிக்கல் ரோஸ்ன்னு பார்த்தோம். ஐடென்டிக்கல் ரோஸ்னா அதே நம்பரே ப்ரெசென்ட் ஆயிருந்தா ஐடென்டிக்கல். ப்ரொபோர்ஷனல்னா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ரிசல்ட் இப்போ இங்கே வந்து என்ன இருக்கு? 1 2 3, நான் வந்து -5 7 8, அடுத்து 1 0 5ன்னு எடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து ப்ரொபோர்ஷனல் ரோடு எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க. இப்போ நான் 1 2 3 ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுங்களேன், 2 4 6ன்னு வரும். அப்போ ஒரு ரோ வந்து சம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறப்போ இன்னொரு ரோ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த 2 ரோவை என்ன சொல்லுவோம்? ப்ரொபோர்ஷனல் ரோஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா R2 is proportional to R1. இதுக்கு பேர் ப்ரொபோர்ஷனல் சிம்பிள். ப்ரொபோர்ஷனல் இப்படி தான் R1 R2 எப்படி இருக்குது? ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோ சம் கான்ஸ்டன்டால் மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த தேர்ட் ரோ ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த 2 ரோ என்ன சொல்லுவோம்? ப்ரொபோஸ். தட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோ வந்து சம் மல்டிபிள் ஆஃப் அதர் ரோன்னு ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இந்த ரோ பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி ரோஸுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரொபோர்ஷனல் ரோஸ் சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனல் ரோஸ் வந்தாலும் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆகுமா? 0 ஆகும் அப்படி சொல்கிறது தான். அப்போ 2 ரோ ப்ரொபோர்ஷனலாக இருந்தாலும் 0 ஆகும், இல்லை 2 காலம்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருந்தாலும் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகும்னு சொல்கிறது தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நம்பர் 5. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if each element in a row or column of a determinant is expressed as a sum of 2 or more elements, sum of 2 or more terms, then the determinant can be expressed as sum of 2 or more determinants of the same order ன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போது இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்ன இருக்காங்க? 2 எலமெண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? சம் ஆஃப் 2 எலமெண்ட்ஸாக இருக்குது. ஃபுல்லாக ஒரே எலமெண்ட்டு, ஆனால் சம் ஆஃப் 2 எலமெண்ட்டாக இருக்குது. அதே போல் இங்கே y + zங்கிறது ஒரே எலமெண்ட்டு,
ஆனால் சம் ஆஃப் டூவாக இருக்குது. இசட் ப்ளஸ் எக்ஸ் வந்து ஒரே எலமெண்ட் இந்த டிட்டர்மினண்ட்டில், பட் எப்படி இருக்குது, சம் ஆஃப் டூ எலமெண்ட்ஸாக இருக்குது. இப்போ இதோட ஆர்டர் என்ன, 3/3. அப்போ இந்த மாதிரி ஒரு ரோலையோ இல்லை காலம்லையோ ஒரு எலமெண்ட் வந்து சம் ஆஃப் டூ எலமெண்ட்ஸாக இருக்குது, உள்ள எல்லா எலமெண்ட்டுமே சம் ஆஃப் டூ எலமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா இந்த டோட்டல் டிட்டர்மினண்ட்டே நம்ம என்ன பண்ணலாம், டூ டிட்டர்மினண்ட்டாக பிரிக்கலாம். சம் ஆஃப் டூ டிட்டர்மினண்ட்ஸாக இதே ஆர்டரில் பிரிக்கலாங்கிறாங்க. அது எப்படி பிரிக்கலாம்னா நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரோவா எடுத்துக்கிறது, எக்ஸ் ஒய் இசட். தென் செகண்ட் ரோ தேர்ட் ரோ வந்து கீப்பிங் ஆஸ் சேம், ஏபிசி டிஎஃப்னு எழுதிக்கலாம். தென் இந்த ப்ளஸுக்கு பதிலாக இங்கே ஒரு ப்ளஸ் போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் இருக்க எலமெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் ரோவா எடுக்கலாம், ஒய் இசட் எக்ஸ். திரும்ப செகண்ட் ரோ தேர்ட் ரோ வந்து காமனாக எடுத்துக்கிறோம், ஏபிசி டிஇஎஃப். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இதோட ஆர்டர் பாருங்க 3/3, இதோட ஆர்டர்னா 3/3. அப்போ இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவல் ஆர்டர் மேட்ரிக்ஸாக என்ன பண்ணலாம், டிட்டர்மினண்ட்டாக பிரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு டிட்டர்மினண்ட்டில் ஒரு ரோலையோ அல்ல காலம்லையோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் சம் ஆஃப் டூ எலமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா இந்த டோட்டல் டிட்டர்மினண்ட்டை என்ன பண்ணலாம், டூ ஈக்குவல் ஆர்டர் டிட்டர்மினண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். அப்படி எழுதுகிறப்போ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்லாம் ஒரு ரோவாகவும், ஃபஸ்ட் ரோவாகவும் செகண்ட் தேர்டை காமனாகவும், அடுத்து செகண்ட் எலமெண்ட்லாம் ஃபஸ்ட் ரோவாகவும், அடுத்து செகண்ட் தேர்டை காமனாக வச்சு இந்த மாதிரி டூ ஈக்குவல் ஆர்டர் டிட்டர்மினண்ட்டாக பிரித்து எழுதலாம்னு சொல்கிறது தான் என்னது, ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. Here property number 7, the last property in your text. The value of determinant is unaltered when a constant multiple of the elements of any row or column is added to the corresponding elements of a different row or column in a determinant சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது ஒரு determinant. இப்போ இந்த determinantல the value of determinant is unaltered. The determinant value மாறாது. எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா, constant multiple of elements of any row or column is added to the corresponding elements of a different row or column in a determinant சொல்லிருக்காங்க. நல்லா பாருங்க. இப்போ என்ன பண்றேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கிறேன், A1 A2 A3. இந்த ஃபர்ஸ்ட் காலம் கூட நெக்ஸ்ட் டூ காலம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதெல்லாம் எல்லால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இது கூட ஆட் பண்ணுறேன். அப்போ LB1 ப்ளஸ் LB2 ப்ளஸ் LB3. அடுத்து தேர்டு காலம் என்ன பண்ணுறேன், எம்மால் மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் MC1 ப்ளஸ் MC2 ப்ளஸ் MC3. அடுத்து ரிமைனிங் டூ காலம்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன், B1 B2 B3 C1 C2 C3. புரியுதுங்களா? அது வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் காலம் கூட செகண்ட் காலமையும் தேர்ட் காலம்லையும் சம் கான்ஸ்டன்டால ஈக்குவல் கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் எல்லால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எம்மால் ஆட் பண்ணி எம்மால் மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம், காலம் 1 எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னாக்க, காலம் 1 ப்ளஸ் L இன்ட்டு காலம் 2 ப்ளஸ் M இன்ட்டு காலம் 3. புரியுதுங்களா? இந்த காலம் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னா, இந்த ப்ரீவியஸ் டிட்டர்மினண்ட்டோட ஃபர்ஸ்ட் காலம் கூட செகண்ட் காலமை எல்லால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், தேர்ட் காலமை எம்மால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். செகண்ட் காலம் மல்டிப்ளை பை L added with C1 and third column multiplied by M multiplied by M added with C1. அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஃபர்ஸ்ட் காலம். அப்போ ரிமைனிங் செகண்ட் அண்ட் தேர்ட் காலம் நம்ம as it is இருக்கிறதே வச்சுட்டோம். இப்படி பண்ணுறதுனால இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, இதோட டிட்டர்மினன்ட் தான் இதுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண, முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோமா, ஒரு ரோலையோ காலம்லையோ ஒரு எலமெண்ட்டை வந்து 2 or more எலமெண்ட்ஸாக பிரிச்சிருந்தோம்னா அதே அளவுக்கு நம்மளால் டிட்டர்மினண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் எப்படி எழுதலாம்னா, A1 A2 A3 தென் B1 B2 B3 C1 C2 C3 ப்ளஸ் அடுத்து செகண்ட் காலம் எடுக்கிறோம், LB1 LB2 LB3. அப்போ B1 B2 B3 C1 C2 C3ன்னு பிரிக்கலாம். அடுத்து தேர்ட் காலம் வச்சு இதை வச்சு பிரிக்கலாம், ப்ளஸ் MC1 MC2 MC3 B1 B2 B3 C1 C2 C3ன்னு பிரிக்கலாம். அதான் நமக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி. இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டினா சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி, ஒரு ரோல 2 எலமெண்ட்ஸாக ரோல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் சம் ஆஃப் 2 எலமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அது 2 ஈக்குவல் ஆர்டர் டிட்டர்மினண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த காலம் ஃபுல்லாக 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, சம் ஆஃப் 3 எலமெண்ட்ஸாக இருக்குது. அப்போ இந்த டோட்டல் டிட்டர்மினண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், 3 டிட்டர்மினன்ட்ஸாக இங்கே என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டரில் பிரிக்கலாம். இது 3/3 ஆர்டர், இப்போ இதுவும் 3/3 இதுவும் 3/3 இதுவும் 3/3 இந்த மாதிரி பிரிக்க முடியும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரிசல்ட் இப்போ இது வந்து அப்படியே இருக்குது, ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் என்னவோ அதுக்கு அப்படியே இருக்குது. அப்போ இந்த டிட்டர்மினன்ட் அப்படியே வச்சிடலாம், A1 B1 C1 A2 B2 C2
A3 B3 C3ன்னு வந்துட்டு சரி இப்போ இங்கே என்ன கிடைக்குன்னா இதுலேருந்து எல் எடுக்கலாம் நம்ம வந்து காமன் எலமெண்ட் உள்ளே இருந்துச்சுன்னா ஒரு ரோ ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம் அப்போ எல் இன்ட்டுல டேரெக்டாக கூட ஆன்சர் பண்ணலாம் டேரெக்டாக என்ன ஆன்சர் பண்ணலாம் இது ரெண்டையும் பாருங்க இதெல்லாம் எல்லால மல்டிப்ளை பண்ணால் இது வருதா அப்போ அது 0 ஏன்னா இந்த ரெண்டு காலமும் ப்ரொபோஷனல் ஒரு காலமே ஏதோ சம் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு காலம் ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் ப்ரொபோஷனல் அப்போ இது ரெண்டு ப்ரொபோஷனல் அது 0 ஆகிடும் ப்ளஸ் அதே போல் இங்கே பாருங்க ஃபஸ்ட்டும் தேர்டு காலம் பாருங்க C1 C2 C3 இது எல்லாத்தையும் எம்பால மல்டிப்ளை வந்திருக்கு அப்போ தீஸ் டூ காலம் C1 and C3 ப்ரொபோஷனல் அப்போ அதுவும் என்ன ஆகிடும் 0 ஆகிடும் இப்போ மீதி என்ன இருக்குன்னா அந்த டிட்டர்மெண்ட் அப்படியே வரும் புரியுதுங்களா அப்போ ஒரு ரோலையோ காலம்லையோ இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட அதர் ரோ காலம்ஸை நம்ம என்ன பண்ணலாம் கான்ஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறதுனாலையோ சப்ட்ராக்ட் பண்ணுறதுனாலையோ இதோட என்ன ஆகாது டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறதா நமக்கு ப்ராப்பர்ட்டி சரிங்களா இஸ் ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகாது இதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து மாறாது அப்படின்னு சொல்கிறதா ஸோ we have completed there are 7 properties இங்கே 7 properties என்னென்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு டிட்டர்மெண்ட்டோட ரோஸ் எல்லாம் காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணால் அதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ மாறாதுன்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம் ரெண்டு ரோவையோ காலமையோ இன்டர்சேஞ்ச் பண்ணால் அதோட வேல்யூ மாறாது சைன் மட்டும் மாறி வரும்னு சொல்கிறது செகண்ட் ப்ராப்பர்ட்டி தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம் ரெண்டு ஐடென்டிக்கல் ரோ வந்தால் டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 ஆகிடும் பார்க்குறது தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம் நம்ம ஃபோர்த்தில் என்ன சொன்னோம்னா ஒரு ரோவை கேயால் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு ரோ ஃபுல்லாக ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ அந்த நம்பரால் மல்டிப்ளை ஆகுன்னு பார்க்குறது வந்து ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டியில் என்ன பார்த்தோன்னா இங்கே பார்த்தோம் இல்லையா ப்ரொபோஷனல் ரோஸ் ஒரு ரோ வந்து இன்னொரு ரோவோட ஏதாவது நான் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணி ஃபார்ம் ஆயிருக்கு இந்த B1 B2 B3 பார்த்தீங்கன்னா எல்லாரும் மல்டிப்ளை பண்ணுற ஃபர்ஸ்ட் காலம் வருது அப்போ இந்த மாதிரி காலம்ஸோ ரோவோ ஒரு ரோவை நம்பரால் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு ரோ ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அது பேர் ப்ரொபோஷனல் அப்போ ப்ரொபோஷனல் ரோஸ் இருந்தால் அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 ஆகுன்னு பார்க்குறது தான் என்னது ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி அடுத்து சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம் ஒரு ரோ காலமில் இருக்க எலமெண்ட்டை ரெண்டு எலமெண்ட்டாக பிரித்து எழுதியிருந்தா அந்த டோட்டல் டிட்டர்மெண்ட்டே நம்ம என்ன பண்ணலாம் 2 டிஃப்ரெண்ட் டிட்டர்மினண்ட்டாக சேம் ஆர்டரில் பிரிக்க முடியும்னு சொல்கிறது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது செவன்த் என்ன பார்த்தோம்னா ஒரு ரோ ஆர் காலம் கூட மற்ற ரோ காலமை கான்ஸ்டன்டால் மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணுறதுனால இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து மாறாது அப்படின்னு பார்த்தோம் there are 7 ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே பார்த்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டிஸோட ஐடியாஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எல்லாமே சம்முக்குள்ள அப்ளிகபிளாக இருக்கும் சரிங்களா அப்ளை பண்ணுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் there are 7 ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே இப்போ நம்ம அடுத்தது எக்ஸசைஸ்க்கு போகலாம் exercise 1.1 question number 1 find the minors and cofactors of all elements of the following determinants கொடுத்திருக்காங்க first sum பார்த்தீங்கன்னா first subdivisionல 520 0 minus 1 first minor of 5 minor of 5 னா என்ன சொல்லியிருக்கோம் இந்த 5 இருக்கிற ரோ காலமை எலிமினேட் பண்ணோம் ரிமைனிங் எலமெண்ட் என்ன மைனஸ் 1 தான் minor of 5 is minus 1 then minor of 20 இப்போ 20% ஆயிருக்கிற ரோ காலமை க்ளோஸ் பண்ணால் இங்கே 0 தான் அதோட மைனர் தென் மைனர் ஆஃப் 0 இருக்கிற ரோ காலம் விட்டுடலாம் அந்த காலம் இந்த ரோ விட்டுடனா 20 அப்போ ஈக்குவல் டு 20 அடுத்து மைனர் ஆஃப் -1 ஈக்குவல் டு -1% ஆயிருக்கிற காலமையும் ரோ விட்டுட்டோம்னா அப்போ நமக்கு என்ன இருக்கும் 5 இருக்கும் தட் இஸ் 5 ரோ காலம் விட்டுட்டா அங்கே இருக்கிற எலமெண்ட் தான் அதோட மைனர் இப்போ கோஃபேக்டர் வரும் கோஃபேக்டர் வரப்போ என்ன ஆகும் இது 1 1 1 2 இது 2 1 2 2 அப்போ 1 + 1 2 ஈவன் நம்பர் இதோட சைன் மாறாது அப்போ இதுக்கு மைனரும் கோஃபேக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கே 1 + 2 3 அப்போ ஆட் நம்பர் அப்போ இதோட சைன் மாறும் அதே போல் இங்கே 2 + 1 3 இதோடதுக்கும் சைன் மாறும் இங்கே 2 + 2 4 அப்போ இதோட மைனர் வேல்யூ சைன் மாறாது இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு லாஸ்ட் என்ட்ரிக்கும் மைனர் ஈக்குவல் டு கோஃபேக்டர் ஏன்னா கோஃபேக்டர் ஃபார்முலா என்ன சொல்கிறோம் cofactor of aij of an element aij is equal to -1 power I plus j into minor of aij இப்போ இதோட மைனர் வெளில கண்டுபிடிச்சு mij வந்து 5க்கு -1 20க்கு 0 0க்கு 20 -1க்கு 5 கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த மைனர் வேல்யூஸ் இதெல்லாம் மைனர் வேல்யூஸ் இது கூட நம்ம என்ன ஒரு சைன் ஆட் பண்ணணும் அது எதுக்கு தகுந்த மாதிரி வரும் பிளேஸ் வேல்யூக்கு தகுந்த மாதிரி இங்கே 1 1 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்போ 1 + 1 = 2 இப்போ -1 power 2 னா +1 வரும் அப்போ mijனே வரும் அப்போ கோஃபேக்டர் ஆஃப்
கோஃபேக்டர் போகிறப்ப கோஃபேக்டர் ஆஃப் 5 அப்படின்னா ஃபஸ்ட் என்ட்ரிக்கு சைன் மாறாது. ஏன்னா இங்கே 1 1 1 + 1 2 பவரில் ஈவன் நம்பர் வரப்பெல்லாம் சைன் மாறாது. ஆட் நம்பர் வரப்போ மட்டும் சைன் மாறும். அப்போ இதுக்கும் பவரில் ஈவன் நம்பர் வரும். ஏன்னா இது பிளேஸ் வேல்யூ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், இது பிளேஸ் வேல்யூ செகண்ட் ரோ செகண்ட் காலம். ரெண்டையும் ஆட் பண்ணால் ஈவன் நம்பர் வரும். அப்போ அது ரெண்டுக்கும் சைன் மாறாது. அப்போ இது ரெண்டும் சைன் மாறும். ஏன்னா இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம்னா 1 + 2 3 வரும். இது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம்னா 2 + 1 3 வரும். அப்போ இந்த ரெண்டோட கோஃபேக்டர் மட்டும் சைன் மாறும். அப்போ கோஃபேக்டர் ஆஃப் 5 வந்து அங்கே இருக்கிற அதே ஆன்சர் தான் -1. கோஃபேக்டர் ஆஃப் 20 போகிறோம். 20 வரப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சைன் மாறணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 0 வந்துருக்கு. 0 சைன் மாற்றினாலும் அதுவே தான் வரும். ஏன்னா 0 ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ +0 போட்டுக்கலாம். அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 0 பார்க்குறோம். 0ஓட கோஃபேக்டருக்கு சைன் மாறணும். 0ஓட கோஃபேக்டர் 20 வந்திருக்கு. அப்போ இங்கே வரும் -20. ஏன்னா 2 + 1 3. அப்போ பவரில் ஆட் நம்பர் வந்தால் சைன் மாறும். அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் -1. இப்போ இதோட சைன் மாறாது. அப்போ 5. இவ்வளோ தான் கோஃபேக்டர்ஸ். புரியுதுங்களா? இப்போ கோஃபேக்டர்ஸ் இப்படி தான் கண்டுபிடிக்கணும், மைனஸ் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சார் இதே 3/3 நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. 3/3 பார்க்கலாம். இப்போது 3/3 டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. அதோட மைனர் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் மைனர்ஸ் எல்லாம் எழுதுறேன், இங்கே கோஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் மைனர் ஆஃப் 1. இந்த 1 எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டோம். இந்த 4 எலிமெண்ட்ஸ் வரும். -1 2 5 2ன்னு வரும். இதை எவாலுவேட் பண்ணுங்க. -2 இதை கிராஸ் பண்ணால் -10 = -12. சரி, அடுத்தது மைனர் ஆஃப் நெக்ஸ்ட் எலிமெண்ட்டாக -3. இந்த -3 இருக்கிற ரோ காலம் பாருங்க. செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ. அப்போ 4 2 3 2 வரும். 4 2 3 2. இப்போ இந்த ஆன்சர் எவாலுவேட் பண்ணுங்க. டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன கிடைக்கும்? 8 -6. 8 இது ரெண்டு பண்ணா 6. அப்போ -6 = 2. அடுத்து மைனர் ஆஃப் நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் 2. அப்போ 2க்கு என்ன வரும் நமக்கு? இந்த 2 இருக்கிற ரோ காலம் விட்டுடலாம். 4 - 1 3 5. 4 - 1 3 5. இப்போ இது என்ன ஆகுனாக்க 4 5s are 20. -3. அப்போ சைன் மாத்திரம்னா +3 ஆகிடும். அப்போ =23. அடுத்து மைனர் ஆஃப் இங்கே 4 பார்க்கணும். அந்த 4 ப்ரெசன்ஸ் இன் எங்கே இருக்குது? செகண்ட் காலம் ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோவில் இருக்குது. அதை ரெண்டு விட்டுருங்க. ஃபஸ்ட் காலம் செகண்ட் ரோ விட்டுருங்க. இப்போ -3 to 5 2 வரும். -3 to 5 2. டிட்டர்மினன்ட் வேல்யூ போடுங்க. என்ன கிடைக்கும்? -6. கால்குலேட்டிங் டிட்டர்மினன்ட் -6. 5 2s are 10. -10 = -16 வரும். நெக்ஸ்ட்டு மைனர் ஆஃப் நெக்ஸ்ட் என்ட்ரி 4 -4. அந்த -4 எலமெண்ட்டோட மைனர் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். எப்படி இருக்கும் பாருங்க. -1 எங்கே இருக்குது? செகண்ட் ரோ செகண்ட் காலமில். அப்போ எலிமினேட்டிங் செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 2 3 2 1 2 3 2 இருக்குது. இதோட எவாலுவேஷன் பாருங்கள். என்ன கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் வேல்யூ 2 - 6 = -4 வந்துடும். அடுத்து மைனர் ஆஃப் +2க்கு போகிறோம். 2 என்ன கிடைக்குமா? 2 ப்ரெசன்ஸ் இந்த தேர்ட் காலம் செகண்ட் ரோ. அதை விட்டுடலாம். அப்போ 1 - 3 3 5 வரும். 1 - 3 3 5. எலிமினேட்டிங் தோஸ் 2 ரிமைனிங் ஆகுது. அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே வேல்யூ பண்ண 5 + 9 = 14. நெக்ஸ்ட் மைனர் ஆஃப் இங்கே என்ன இருக்குது? 3க்கு வரும். மைனர் ஆஃப் 3 = டிட்டர்மினன்ட். இந்த 3 எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு காலம்ஸ் தேர்ட் ரோ. அதை விட்டுட்டா -3 to -1 2. ஃபைண்டிங் எவாலுவேட்டிங் -6 + 2 = -4. அடுத்து மைனர் ஆஃப் 5 வரும். மைனர் ஆஃப் 5 ஆகும். 5 இருக்கிற ரோ காலம் மீட் பண்ணுங்க. தேர்ட் காலம் தேர்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ என்ன ரிமைனிங் 1 2 4 2. அப்போ என்ன கிடைக்குமா? 2 - 8. அப்போ என்ன வரும்? -6 வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனர் ஆஃப் என்ன வருது? லாஸ்ட் எலமெண்ட் 2 கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த லாஸ்ட் 2 இருக்கிற ரோ காலம் எலிமினேட் பண்ணுறோம். இந்த ரோ விட்டுணும் இந்த காலம் விட்டுணும். ரிமைனிங் 1 - 3 4 - 1. இப்போ எவாலுவேட் பண்ணுங்க. -1 இதை கிராஸ் பண்ணால் சைன் மாற்றணும். +12. அப்போ = 11 வந்துடும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் இதோட -9 எலமெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? மைனர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கோஃபேக்டர் போகிறோம். கோஃபேக்டர்னா என்ன சொன்னேன்? இஸ் அ சைன்டு மைனர். கோஃபேக்டர் = சைன்டு மைனர். மைனருக்குலாம் ஒரு சைன் கொடுத்தோம்னா அது என்ன ஆகிடும்? கோஃபேக்டராக மாறிடும். அது என்ன மாதிரி சைன் கொடுக்கணும்? = -1 பவர் I + j into Mij சொன்னோம். Aij கோஃபேக்டர் ஆஃப் Aij.
cofactor of aij is equal to minus 1 power I plus j into mij நம்ம கொண்டு வரணும். சரி, அப்போ இந்த சைன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? இந்த பிளேஸ் வேல்யூ பேஸ் பண்ணுன்னு சொன்னேன். இப்போ எப்போலாம் மாறும்னு சொல்லியிருக்கேன், நல்லா கவனிங்க. எப்படி மாறும்? ஃபர்ஸ்ட் அப்படியே இருக்கும், செகண்ட் சைன் மாறும், தேர்ட் அப்படியே இருக்கும், ஃபோர்த் சைன் மாறும், அடுத்து அப்படியே ஆல்டர்னேட்டாக சைன் மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ரைட். அப்போ எதெல்லாம் ஃபர்ஸ்ட் சைன் மாறுதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ரிமைனிங்க அப்படியே எழுதிடலாம், இல்லை டேரெக்டாக ஆர்டராக கூட போய்க்கலாம். இப்போ பாருங்களேன், கோஃபேக்டர் ஆஃப் 1 ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த மைனரும் கோஃபேக்டரும் ஒரே மாதிரி தான் வரும். அடுத்தது கோஃபேக்டர் ஆஃப் 3 மைனஸ் த்ரீனா எங்கே இருக்குது? செகண்ட் பிளேஸில் வரப்போ சைன் மாறணும். அப்போ மைனர் வேல்யூ 2டா, கோஃபேக்டர் வேல்யூ என்ன வரும்? -2 வரும். அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 2ங்கிறப்ப 2 எங்கே இருக்குது? தேர்ட் பிளேஸ் வந்தால் ப்ளஸ்ஸு, அப்போது கோஃபேக்டர் ஈக்குவல் டு மைனர், அப்போ என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? 23, அப்போ 23 ஆன்சராக வந்துடும். இப்போ கோஃபேக்டர் ஆஃப் அடுத்து என்ன பண்ணுறோம்? 4 போகிறோம். கோஃபேக்டர் ஆஃப் 4க்கு 4 வரப்போ சைன் மாறுமானா மாறும். அப்போ 4ஓட மைனர் வேல்யூவோட சைனை மாற்றுங்க, அப்போ கோஃபேக்டர் கிடச்சிரும். அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் இங்கன்னா -1. இப்போ -1 எங்கே இருக்குது? மிடில் இருக்குது, அப்போ ப்ளஸ்னா என்ன ஆகுது? சைன் மாறாது. அப்போ கோஃபேக்டர் ஆஃப் -1 ஈக்குவல் டு மைனர் ஆஃப் -1, மைனர் கோஃபேக்டர் ஈக்குவல். அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 2 வரும். அப்போ 2 வரப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட சைன் வந்து 2 எங்கே இருக்குமா? இங்கே இருக்குது. அப்போ 2க்கு வந்து மைனஸ் சைன் மாறணும். அப்போ கோஃபேக்டர் ஆஃப் 2 வந்து மைனர் ஆஃப் 2 வந்து 14, அப்போ கோஃபேக்டர் 2 வந்து -14 வரும். அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 3 வரும். 3 வரப்போ 3 எந்த பிளேஸில் இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ ஒரு சைன் பாருங்கள் ப்ளஸ்ஸு, அப்போ கோஃபேக்டரும் மைனரும் ஈக்குவல், தட் இஸ் ஈக்குவல் டு -4. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் அடுத்து எவ்வளோ? 5 வரும். இப்போ 5 வரப்போ சைன் மாறணும். அப்போ மைனர் ஆஃப் 5 வந்து -6, அப்போ கோஃபேக்டர் வரப்போ +6 மாறிடும். அடுத்து மைனர் ஆஃப் 2 வந்து 11, அப்போ இங்கே 2 வரப்போ ப்ளஸ் தான் வரணும். அப்போ கோஃபேக்டர் ஆஃப் 2 வந்து என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். அவ்வளோதான். தீஸ் ஆர் த மைனர்ஸ், தீஸ் ஆர் தி கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸு கோஃபேக்டர்ஸ். கோஃபேக்டரும் மைனரும் சைனில் தான் மாறும். எப்படி சைன் மாறும்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாசிட்டிவ் தான், அடுத்த பிளேஸ் நெகட்டிவ் ஆகும், அடுத்தது பாசிட்டிவ். அப்போது இதோட வேல்யூ வந்து கோஃபேக்டருக்கு அப்படியே வரும். செகண்ட் வரப்போ மைனரோட வேல்யூ சைனை மாற்றினா கோஃபேக்டர் கிடைக்கும். தேர்டு வரப்போ கோஃபேக்டர் மைனர் ஈக்குவல். ஃபோர்த்து வரப்போ கோஃபேக்டரோட வேணும்னா மைனரோட சைனை மாற்றணும். ஃபிஃப்த்து வரப்போ கோஃபேக்டர் மைனர் ஈக்குவல். சிக்ஸ்த்து பிளேஸ் வரப்போ மைனரோட சைனை மாற்றினா கோஃபேக்டர் கிடைக்கும். செவன்த்து வரப்போ கோஃபேக்டர் மைனர் ஈக்குவலாக இருக்கும். எயித்து பிளேஸ் வரப்போ மைனரோட சைனை மாற்றினா கோஃபேக்டர். நைன்த் எலமெண்ட் வரப்போ என்ன பண்ணணும்? கோஃபேக்டர் மைனர் ஒரே மாதிரி இருக்கும், அப்படியே போட்டுற வேண்டியதான். அப்போ தீஸ் ஆர் த மைனர்ஸ்னால் தீஸ் ஆர் தி கோஃபேக்டர்ஸ். Question number 2, evaluate the determinant. Determinant evaluation. வந்து நம்ம எக்ஸாம்பிளில் 2 more problems we have worked out. 2 ப்ராப்ளம் ஏற்கனவே 2 sums நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே எவாலுவேட் பண்ணுறோம். கொஸ்டின் நம்பர் 2ல் என்ன பண்ணலாம்? எக்ஸ்பேண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு R1, அதான் நம்ம ஈஸியாக இருக்கும் ஆல்வேஸ். அப்போ எக்ஸ்பேண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு R1 எடுத்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? R1 எலமெண்ட்ஸ் கூட அதோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணும். இப்போ இதோட மைனரும் கோஃபேக்டரும் ஈக்குவலாக இருக்கும், அப்போ சைன் மாறாது. செகண்ட் பிளேஸ் வரப்போ என்ன சொல்லியிருக்கேன்? மைனர் கோஃபேக்டர் சைன் மாறும். அப்போ இங்கே +2 போட்டு இங்கே என்ன பண்ணுங்க? இப்படியே மைனர் சேர்த்திங்கன்னா அப்போ அது கோஃபேக்டராக மாறிடும். தேர்ட் பிளேஸ் வரப்போ மைனரும் கோஃபேக்டரும் ஒரே மாதிரி இருக்கும், அப்போ அதோட மைனர் வேல்யூ இங்கே சேர்த்துட்டோம். இப்போது இந்த எலமெண்ட்ஸ் கூட அதோட கோஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது தான் டிட்டர்மினன்ட் வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்ஸ் நான் எடுத்துட்டேன், அதோட கோஃபேக்டர்ஸ் அது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ருக்கு 3க்கு என்ன வரும் நமக்கு மைனர் வேல்யூ? இந்த 3 இருக்கிற ரோ காலம் விட்டுருமா 0 1 2 3 வரும். 0 1 2 3. அடுத்து 2, இந்த 2க்கு என்ன பண்ணுறோம்? இந்த ரோ காலம் விட்டுனா 2 1 1 3 வரும். 2 1 1 3 எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த 4க்கு என்ன பண்ணுறோம்? எலிமினேட்டிங் ரோ காலம் 2 0 1 2 இருக்கும். இதான் அதோட கோஃபேக்டர் வேல்யூ. அப்போ 3யோட கோஃபேக்டர் இது, -2ஓட கோஃபேக்டர் வந்து மைனஸ் ஆஃப் திஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ. 4ஓட கோஃபேக்டர் வந்து 2 0 1 2ல இருக்குது. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிடும். 3 இன்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? லீடிங் டயகனல் அப்படியே மாற்றணும். செகண்டரி டயகனல் போகிறப்ப சைனை மாற்றணும். அப்போ 0 × 3 0, 2 × 1 2, அப்போ என்ன -2 வந்துடும். +2 இன்ட்டு இங்கே 2 3s are 6, 1 × 1 -1, +4 இன்ட்டு 2 2s are 4, 1 × 0 -0 வந்துடும். அப்போ ஈக்குவல் டு 3 × -2 +2 × 5 +4 × 4. இப்போ சிம்பிளை பண்ணுங்க. -6, 2 5s are 10, 4 4 16 மாறிடும்.
இப்போ 16 minus 6 10 10 plus 10 என்ன வரும் 20. அப்போ இதான் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. பார்த்தீங்கன்னா இப்போ evaluate பண்ணுறோம். 0 minus 12 6 minus 1 4 minus 0 மாறிடும். அதுக்கப்புறம் சிம்பிளி பண்ணால் -2, இது சிம்பிளி பண்ணால் 5, இது சிம்பிளி பண்ணால் 4. இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம் -6 10 16. அப்போ சிம்பிளி ஆல் தீஸ் 3 26 minus 6 வந்து 20 வந்துடும். இதான் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. Next question number 3 என்ன பண்ணுங்க, solve the determinant கொடுத்துருக்காங்க. solve is nothing but the unknown variable கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ள இருக்கிற unknown variable x, அந்த x வேல்யூ கண்டுபிடிச்சா அதுதான் நமக்கு சொல்யூஷன். இந்த determinant equationோட சொல்யூஷன் வேணும். அப்போ x தான் அந்த determinantக்கு இருக்கிற unknown. அப்போ அந்த x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். The determinant equal to 0 னா expand the determinant and put equal to 0 அவ்வளவுதான். அதுலேருந்து நம்ம x வேல்யூ கிடைச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், expand with respect to r1. r1 ஈஸியாக expand பண்ணலாம், ஏன்னா அதில் தான் நமக்கு x இருக்கு. அப்போ expand with respect to r1 ways. சரி, expand பண்ணுற பாருங்க. அப்போ 2 அதோட மைனர் வேல்யூ. செகண்ட் என்ன பண்ணுறேன், -x, ஏன்னா அப்போ தான் அது கோஃபேக்டராக மாறும். -x இன்ட்டு அதோட கோஃபேக்டர் ப்ளஸ் அடுத்து என்ன கிடைக்கும் 3 இன்ட்டு அதோட கோஃபேக்டர் வேல்யூ ஈக்குவல் டு 0. சரி, 2க்கு அதோட கரஸ்பாண்டிங் மைனர் கோஃபேக்டர் ஈக்குவல் மைனர் வேல்யூ வரும் 1627 உள்ள வரும் 1627. இந்த x வந்து என்ன ஆகிடும், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கோஃபேக்டர் சைன் மாறிக்கும். அப்போ இதோட மைனர் வேல்யூ எடுத்துக்கணும் 4617. ஏன்னா இந்த x எங்கே இருக்குது, செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ, அது ரெண்டு எலிமினேட் பண்ணிடுங்க. 4617 4617. அடுத்து 3 இருக்கிற ரோ காலம் விட்டுனா 4112 4112 வந்துடும். சரி, இப்போ என்ன பண்ணுற பாருங்க, ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளை பண்ணோம் 2 இன்ட்டு இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ பாருங்க 7 minus 12 7 minus 12 minus x இன்ட்டு இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ பண்ணுங்க 28 1 into 6 minus 6 அடுத்து plus 3 into 8 minus 1 equal to 0. இப்போ சிம்பிளை பண்ணுங்க 2 into minus 5 minus x into 22 plus 3 into 7 equal to 0. இப்போ simplifying this minus 10 இங்கே minus 22x இங்கே நினைக்கும் plus 21 equal to 0 அப்படின்னு வந்துடும். இப்போ 21 minus நம்பர்லாம் சிம்பிளை பண்ணுங்க, அப்புறமா x டேர்ம் போகலாம். 21 minus 11 வரும். minus 22x plus 11 equal to 0 வந்துருச்சு. இப்போ இந்த 11 ரைட் கொண்டு போங்க. minus 22x is equal to minus 11. அப்போ x என்ன நாங்கள் ரெண்டு பக்கம் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 11/22. அப்போது 11 டேபிளில் கட் பண்ணால் 1/2ன்னு வரும். அப்போ therefore the value of x is equal to 1/2. therefore solution x is equal to 1/2. Very simple. Question number 4. Find determinant A and B if A and B are given. We can approach this question in two different ways. One is, first we need to find AB, multiply A and B. A and B multiply பண்ணுங்க, then find its determinant. Or we have a property, determinant of AB will be equal to determinant A into determinant B. So find the respective determinant and multiply, you will get determinant AB. So we know that determinant of AB equal to determinant A into determinant B. Now determinant of A will be equal to, finding the determinant for A, 3 minus 1 2 1, that is equal to 3 into 1 is 3 and secondary diagonal minus 2, subtracting it plus 2 equal to 5. So first determinant A கண்டுபிடிச்சிருக்கோம், that is 5. Then find determinant B. Determinant of B equal to 3 0 1 minus 2, that is equal to minus 6 and then minus 0 equal to minus 6. அப்போ determinant A value 5, determinant B value வந்து minus 6. அப்போ determinant of AB equal to determinant A into determinant B, substituting in it 5 into 6 is equal to 30. Therefore determinant of AB value equal to 30. அப்போ determinant A determinant B வந்து செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணலாம். பட் determinant AB equal to 30 வரும். ஆர் அப்படி இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஒன் அனதர் வே, ஃபைண்ட் ஏபி, ப்ராடக்ட் ஆஃப் ஏபி 3 minus 1 2 1 and 3 0 1 minus 2, multiply A and B now. Usual product in the 10th standard, நீங்கள் 10th standardல படிச்ச மாதிரி என்ன பண்ணுங்க, first multiply the two matrices, that is 9 minus 1 and then 0 plus 2, then taking second row multiplying the two columns 6 plus 1
then 0 minus 2. Simplify it, we will get 8, 2, 7 minus 2. This is AB, product of AB. And then find its determinant. Determinant of AB equal to multiply for leading diagonal. So 8 into minus 2 is minus 16. And then multiply secondary diagonal. 7 into 2 is minus 14. That is equal to minus 30. Look at here, we have plus 30. That means minus 6 we have here. So substituting here minus 6. 5 into minus 6 is equal to minus 30. So both way we will get the equal answer. Either multiply the two given matrices and then find its determinant, or find the determinant of separate determinant values of A and B, multiply these two by the property. Both way will get the answer. But follow any one of the answer in your exam. Either by this method or this second method. If you go both way, we will get the same answer, minus 30, minus 30.